திராவிட மாடல் தலைவர்கள் முதல் புதியதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் வரை தமிழகத்துக்கான மாற்றம் அல்ல ஏமாற்றம் என்பதே உண்மை என பாஜக கூறியுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், மாணவர்கள், இளைஞர்களிடையே போதை கலாச்சாரம், கொலை, கொள்ளை என மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் திமுக அரசின் மீதான மக்கள் எதிர்ப்பை திசை திருப்ப கெட் அவுட் மோடி என ஹேஷ்டாக் போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் தலைவர்கள் முதல் புதியதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் வரை தமிழகத்திற்கான மாற்றம் அல்ல ஏமாற்றம் என்பதே உண்மை. தமிழகத்தின் அரசியல் குப்பைகளாக செயல்படும் இந்த கட்சிகளை தமிழக மக்கள் தங்கள் மனதில் இருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். தமிழகத்தின் வளர்ச்சியை வேறிருக்கும் இந்த மக்கள் விரோத சக்திகளுக்கு தகுந்த பாடத்தை வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கற்பிக்க வேண்டும். இந்தி மொழியை திணிப்பதாக பிரதமர் மோடி மீது அவதூறு சுமத்தி தமிழக மாணவர்களின் நலனை புறக்கணித்து கீழ்த்தரமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கலைக்கப்பட வேண்டிய திமுக ஆட்சியை பெருந்தன்மையுடன் மோடி அரசு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. திமுகவினரே திருந்துங்கள், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள், கட்டாய ஆட்சி மாற்றத்திற்கு வழியை உருவாக்காதீர்கள் என்று தமிழக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேசிய கொள்கையை ஏற்றால் நிதி விடுவிக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியதற்கு திமுக, அதிமுக, நாதக, தாவேக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் இந்தி திணிப்பு என்ற பதாகையையும் திமுகவினர் ஏந்தி உள்ளனர். இருமொழி கொள்கையே தங்களது நிலைப்பாடு என அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் மும்மொழி கொள்கையில் இந்தி திணிப்பு இல்லை என பாஜக தொடர்ந்து கூறி வருகிறது. இதனால் தமிழகத்தில் திமுக, பாஜக இடையே கடும் மோதலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் வரை தமிழகத்திற்கான மாற்றம் அல்ல ஏமாற்றம் என்பதே உண்மை என்று பாஜக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.